ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதிகபட்சம் என்கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பற்றி தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். எதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, Mturk அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் போட்ட வீடியோ இருக்குதா. ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, Mturk அக்கௌண்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்களான்னு கேட்டுக்கிறீங்க. மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டேட்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நாலாவது கொஸ்டின் Mturk அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு RDP ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அஞ்சாவது கொஸ்டின் VPN யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஏழாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ஸி எந்த ப்ராக்ஸி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ முன்னாடியே நான் போட்டிருந்தேன். ஒரு 10 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். அந்த 10 மாதத்துக்கு முன்னாடி போட்ட மெத்தட் இப்போ ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த மெத்தட் தெரியாது. அதாவது இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, புது மெத்தட் வந்ததுனால பழைய மெத்தட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. நான் போட்ட வீடியோ வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணினா கண்டிப்பாக அக்கௌண்ட் கிடைக்காது. அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் சேல்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. அக்கௌண்ட் நான் எதுவும் சேல்ஸ் பண்ணலை. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இந்தியன் அக்கௌண்ட் தான். அதை தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன சிச்சுவேஷனோ அதே சிச்சுவேஷன் தான் எனக்கும். ஏன்னா இப்போ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் இதெல்லாம் தாண்டி ஜனவரி மாதம் வந்தால் தான் உங்களுக்கு ஒர்க்கு நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜனவரியிலேருந்து மறுபடியும் கிளியர் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதனால் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு ஜனவரிக்கு அப்புறம் நல்ல ஒர்க் எல்லாம் வரும். இந்தியன் அக்கௌண்ட்டுக்கும் வரும், யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் புது மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றியும் கேட்டுக்கிறீங்க. அதுவும் அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இப்போ தெரியாது. ஓகேங்களா, கிளியராக சொல்லிட்டேன். எனக்கு இந்த மெத்தட் தெரியாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு திரும்ப அந்த பழைய வீடியோ பார்த்துட்டே நீங்கள் கேட்க வேண்டாம். ஏதாவது Mturk ஒர்க்கை பற்றி டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டேட்டா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. யூஎஸ் டேட்டா இப்போ நான் என்கிட்ட எதுவும் இல்லை. நிறைய பேர் யூஎஸ் டேட்டா வித்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்கிட்ட யூஎஸ் டேட்டா எதுவும் கிடையாது. அதனால் இனிமேல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலும் நான் இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா உண்மையாலுமே என்கிட்ட இல்லை தான். அது இல்லாமல் அக்கௌண்ட்டு நான் எதுவும் சேல்ஸ் பண்ணலை. நான் புதுசாக எனக்கு மெத்தடு எதுவும் தெரியாது. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, RDP யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. RDP யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். RDP அமேசான் AWSல நீங்கள் RDP கிரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் ப்ராக்ஸி போடணும். எந்த ப்ராக்ஸி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, புதுசாக ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். IP ராயல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 4 IP அட்ரஸ் தான் மினிமம் வாங்க முடியும். ஒரு IP அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா $2.50, அதாவது $2.50. 4 சேர்த்தி உங்களுக்கு $10 வருது. அந்த $10 மாதத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 4 IP அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெசிடென்டல் IP அட்ரஸ் தான். உங்களுக்கு நார்மல் IP அட்ரஸை விட ரெசிடென்டல் IP அட்ரஸ் ரொம்ப செக்யூராக இருக்கும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக இப்போ எல்லாரும் கேட்குற கொஸ்டின், அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட் கிடைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. அக்கௌண்ட்டு கிடைச்சே தீரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிரியேட் பண்ணிட்டு இருக்கவங்க கிரியேட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு அக்கௌண்ட் கொஞ்ச நாள் நிற்கிது, கொஞ்ச நாள் போயிடுது. அந்த மாதிரி தான் இருக்க தவிர நமக்கு பர்மனெண்ட்டாக நமக்கு ஜாப் இருக்கிறது இல்லை. அதாவது அக்கௌண்ட் இருக்கிறது இல்லை. ஓகேங்களா, அதனால் Mturk அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஎஸ் அக்கௌண்ட்டில் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீலான்சர் சைட்டு இருக்குது. அப்புறம் மைக்ரோ டாஸ்க் சைட் இருக்குது. இந்த மாதிரி சைட்லலாம் நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆல்டர்னேட் நிறையா இருக்குது. Mturk ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு ஜாப் சைட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் எனக்கு ஒரு கிளைண்ட் எனக்கு கிடைச்சாங்க. ஸோ நான் எங்கேருந்து கிடைச்சாங்க, எப்படி கிடைச்சாங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.